வெல்கம் டு ஏகே கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஃப்கானி மலாய் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்து மிக்சியில் ஒரு பல்ஸ் மோடு விட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் இதையும் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதையும் ஒரு பல்ஸ் மோடு விட்டு நம்ம எடுத்துக்கலாம். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனோடனே இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இது கூட நான் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி வச்சுருக்கேன். அந்த மல்லி இலையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கபாப் பண்ணுற மாதிரி நீளமாக செஞ்சுட்டு ஒரு பென்சில் ஏதாவது ஒரு ஸ்டிக்கில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு ஷேப் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம எண்ணெயில் போடும்போது அது வெடிக்காமல் நல்லா அந்த ஹோல் இருக்கனால உங்களுக்கு நல்லா உள்ளே குக் ஆகி வரும். எல்லாத்தையும் இதே மாதிரி பண்ணி வச்சுட்டு நல்லா ஒரு பேனில் லைட்டாக எண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கபாப் ரெடி ஆகிடும், சிக்கன் கபாப். இப்போ குக் ஆகிடுச்சு, நம்ம திருப்பி விடலாம். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். எல்லா சிக்கனையும் இதே மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இது இருக்கட்டும். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்கு அதுக்கு தனியாக இன்னொரு பேனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கிறலாம். 3லேருந்து 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 20 முந்திரி பருப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு இது நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக வதக்கிட்டு ஆறினோடனே ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேஸ்ட்டு இருக்கட்டும். இப்போ அதே பேனில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனோடனே கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இது கூட சேர்த்துக்கிறலாம். மிக்ஸி கழுவிட்டு அந்த தண்ணியை லைட்டாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சாட் மசாலா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நல்ல திக்கான தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். இப்போது இதுக்கு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கபாபை இதோடு சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் குக் ஆகட்டும். ஆன உடனே கஸ்தூரி மேத்தி நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இதான் இந்த கிரேவிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறலாம். அவ்வளோதான், சூப்பரான மலாய் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.